Please subscribe Sadhguru Sai Creations. எந்த ஒரு மருந்து நம்ம எடுத்தாலும் அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் சித்த மருந்துகள் மூலிகைகளாக எடுக்கும் பொழுது நம்ம நேச்சுரலாக ஹோம் ரெமடிஸ் ஏதாவது எடுக்கும்போது அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு உடலில் வராது. அதை தாண்டி நமக்கு பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக தான் இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு அப்ரோடீசியாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேச்சுரல் வயகரா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன, தினமும் நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய உணவுகள் தான். இது ரெண்டுமே இருக்கும்போது அது வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோடீசியாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது முளைக்கட்டிய தானிய வகைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ ஆண்களுக்கு வலிமை தரக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன? இப்போ இந்த கேள்வி நிறைய இருக்கு மேம். டயட்லேயே வந்து நமக்கு ஆண்மைத்தன்மையை எப்படி பெருக்கிறது, நேச்சுரல் வயகரா என்னென்ன? இப்போது நமக்கு எந்த ஒரு மருந்து நம்ம எடுத்தாலும் அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் சித்த மருந்துகள் மூலிகைகளாக எடுக்கும் பொழுது நம்ம நேச்சுரலாக ஹோம் ரெமடிஸ் ஏதாவது எடுக்கும்போது அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் நமக்கு உடலில் வராது. அதை தாண்டி நமக்கு பல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு, டயட்டில் எடுக்கக்கூடிய உணவிலேயே நிறைய அப்ரோடிசியாக் ஆக்ஷன் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு நம்ம ஏன் வெளியில் தேடிட்டு இருக்கணும்? இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம், டயட் என்னதான் சாப்பிட்றது, ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு அப்ரோடீசியாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேச்சுரல் வயகரா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன, தினமும் நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய உணவுகள் தான். இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலே ஆண்களுக்கு ஒரு நல்ல பலன் தருதுன்னு சொல்லலாம். இப்போ பொதுவாகவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கை கால்களில் ஒரு நடுக்கம் இருக்குது அப்படின்னா, இல்லை நமக்கு சுகர் இருக்குது, இது எல்லாமே வந்து நேச்சுரலாக அந்த ஆண்மைத்தன்மையை பாதிக்கக்கூடியது. அந்த வகையில் எல்லா ப்ராப்ளமும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது சரியாகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம், இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கால்சியம், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப முக்கியம். அதனோட மெக்னீஷியம் மற்றும் ஜிங்க், இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது. மெக்னீஷியம் மற்றும் ஜிங்க் இது ரெண்டுமே இருக்கும்போது அது வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோடீசியாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது முளைக்கட்டிய தானிய வகைகள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. டெய்லி வந்து முளைக்கட்டிய பயிறு வகைகள், அதனோட தேங்காய் துருவல் கொஞ்சம், ஏலக்காய், வெல்லம், நாட்டு சர்க்கரை, இது எல்லாம் போட்டு சாப்பிடும்போது இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஃபுட், நியூட்ரிஷன் நிறைந்து இருக்கக்கூடிய ஃபுட். அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது, வயகரா வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பச்சை பயிரோ இல்லை கொண்டை கடலையோ அதனோட கொஞ்சம் தேங்காய் துருவல், வெல்லம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நிச்சயமாக நமக்கு ஆண்களுக்கு ஒரு நல்ல பலன் தருது. பெண்களும் எடுத்துக்கலாம். உடல் வன்மையை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக நம்மளுடைய உணவு, இப்போ சத்துக்காக நான் வந்து பாதாம் சாப்பிட்றேன், பிஸ்தா சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே சாப்பிட்லாம். அதில் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா, டெய்லி வந்து ஒரு 4லிருந்து 5 பாதாம் எடுக்கலாம், பிஸ்தா எடுத்துக்கலாம். அதை தாண்டி முக்கியமாக இல்லை ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை. டெய்லி 1-2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய அது முக்கியமாக மெக்னீஷியம், ஜிங்க் இதில் வந்து அதிகமாகவே கிடைக்குது. கால்சியம் சத்துக்களும் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டா ஆண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக சில விதைகள் இருக்குது. சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, பூசணி விதை, ஆளி விதைகள், இது சியா விதைகள், இது எல்லாமே சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த சீட்ஸில் எல்லாமே உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ நேச்சுரலாக அப்ரோடிசியாக், அதாவது நியூலி மேரிட் கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை சுகர், பிபி, ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராப்ளத்துலேருந்து வந்து எனக்கு உடல் தேரவே இல்லை, அப்போ மாதிரி எனக்கு ஒரு வலிமை இல்லை, வெயிட் லாஸ் ரொம்ப ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விதைகள் எல்லாமே டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக இதில் சொல்லக்கூடிய பூசணி விதைகள் அப்படின்னு சொல்கிறது, இதில் ரிச் கால்சியம் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பூசணி விதைகளில் நிறையவே இருக்குது.
இதை நம்ம ஆண்கள் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை பவுடர் பண்ணியோ இல்லை பாலில் கலந்து சாப்பிடும்போது நேச்சுரலாகவே அந்த ஆண்மை தன்மையை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேறு என்ன, நான் சொன்ன மாதிரி ஆளி விதைகள் அப்படின்னு சொன்னேன், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்தோன்னாவே அதில் வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய நம்ம உயிர் சத்துக்களை வந்து அதிகமாக உள்ளடக்கி இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் எப்படி பயன்படுத்தலாம்னா, லேசாக வறுத்துட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலோ இல்லை ஃப்ரூட் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட்லாம் சாப்பிட்றோன்னா அதில் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி விதைகளில் அதிகமான உயிர் ஆற்றல் இருக்கிறதுனால இது நம்ம உணவுக்கு வந்து ரொம்ப சிறந்ததாக பயன்படுதுன்னு சொல்லலாம். இதை வந்து உணவாக எடுக்கும்பொழுதே ஆண்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். இதெல்லாம் காலப்போக்கில் மறந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு உணவு ஃபாஸ்ட்டாக வயிறு நிறைஞ்சா போதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நியூட்ரிஷன் இல்லாததுனால பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படுது. அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரியான பழ வகைகள், ஃப்ரூட்ஸில் என்னென்ன சாப்பிடலாம், ஆண்களுக்கு ரொம்ப சிறந்ததான ஒரு பழ வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக செவ்வாழை சொல்லலாம். நம்ம இந்தியர்கள் வந்து அதிகமாக ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த அப்ரோடிசியாக் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஆண்மைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் வைக்ரா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாழை. தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிடும்போது நிச்சயமான பலன்கள் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். செவ்வாழை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாதுளை வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதுளை வந்து ஸ்பெஷலாக இதுக்காகவே அப்ரோடிசியாக் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பாக தான் இது பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதுளை வந்து சாறு டெய்லி குடிச்சிட்டு வரும்பொழுதும் அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து ஆண்களுக்கு இந்த விந்தணுக்கள் அதிகரிக்கவோ இல்லை நேச்சுரல் ஒரு வயகராவாக இது வந்து செயல்படுதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக தர்பூசணி மற்றும் தர்பூசணி விதைகள். ஸோ இது வந்து நேச்சுரல் வயகரான்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த தர்பூசணி சீசனில் எல்லாமே நிறைய தர்பூசணி சாப்பிடுவாங்க. அதில் முக்கியமாக கொஞ்சம் இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிடும்போது புதினா சேர்த்து அந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய விதைகளோடு சேர்த்து நம்ம வந்து அது சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக பார்த்தோன்னா இது நீர்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பழ வகையை சேர்ந்ததுனால இதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லலாம். அந்த விதைகளோடு சேர்த்து இஞ்சி எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு 200-300 ml அளவுக்கு டெய்லி குடிச்சிட்டே வந்தனாலும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கீரை வகைகள். இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா போகம் விளைவிக்கும் கீரைன்னே ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக முருங்கைக்கீரை, தூதுவளை, தாளிக்கீரை, சிறுகீரை இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த கீரை வகைகளில் டெய்லி ஏதாவது ஒரு கீரையை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரலாம். ஒரு கீரையை வந்து நம்ம பருப்போடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஆண்மைத்தன்மையை பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கீரை வகையில் அவ்வளவு சத்துக்களுமே நமக்கு இருக்குது. ஸோ ஒவ்வொரு விட்டமின்ஸ்க்கும் ஒவ்வொரு டேப்லெட் நம்ம வந்து தேடி எடுத்து சாப்பிட்டுட்ருக்க அவசியம் கிடையாது. இந்த கீரை வகைகளை நம்ம வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஆண்களுக்கு வந்து இழந்த வலிமையோ அந்த ஆண்மைத்தன்மையை மீட்டு கொண்டு வர்றதுக்கு கீரைகள் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இதில் முக்கியமாக கல்யாண முருங்கை கீரையும் வெந்தயக்கீரையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த 2 கீரைகளுமே ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. அடுத்து முக்கியமாக காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது எந்த காய்கறிகளில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா சுண்டைக்காய் நிறைய சாப்பிடணும். வாரத்துக்கு 2-3 முறையாவது சுண்டைக்காய் சாப்பிடணும். அத்தி பிஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, நூக்கோல் இந்த மாதிரியான காய்கறிகள் நிறைய சேர்த்து சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு அந்த அப்ரோடிசியாக் ஆக்ஷன் வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஆண்மைத்தன்மையை வந்து அதிகரிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக உடலில் அதிகமான உஷ்ணம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். உடல் உஷ்ணம் அதிகமாக என்ன ஆகும்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது நேச்சுரல் வைகரா அப்படின்றது நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலே நிறைய இருக்குது. இதை தாண்டி பேசிக் ஹெர்ப்ஸ் வந்து அஸ்வகந்தாவோ இல்லை தண்ணீர் விட்டான் கிழங்கு அதாவது சதாவரி பொடியோ நம்ம டெய்லி ஒரு 1/2 ஸ்பூன் பாலில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வந்தாலே போதும். நேச்சுரலாகவே நமக்கு ஆண்களுக்கு அந்த உடல் வன்மை அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நேச்சுரலாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எது அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிட்டா ஆண்களுக்கு நல்லது அப்படின்றத பார்த்துருக்குறோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.